ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துயில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச சிறு தாரும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரிஜம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், அதிலும் 4 பாதங்கள் உண்டு. 1, 2, 3 பாதங்கள் மிதன ராசியிலும் 4ஆம் பாதம் கடக ராசியிலும் வரும். அப்போ 4ஆம் பாதத்தினுடைய பலன்கள் மாறும். 1, 2, 3 பாதங்கள் மிதுன ராசியிலே இருப்பதால் இது ஒரே சாயலிலே வரக்கூடியதாக இந்த பலாபலன்கள் இருக்கும். அப்போ புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள், இந்த புனர்பூசம் 1ஆம் பாதத்திலே இருப்பவர்கள் சற்று உடம்பு பருத்தவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. உடம்பு பருத்தவர்னு எப்படி இருக்கும்? அதாவது குண்டு உடம்புக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆத்திரமும் அவசரமும் அவர்களுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடும். அப்போது ஒரு செயலோ ஒரு தொழிலோ ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதிக சந்தோஷங்களை இன்பங்களை அனுபவிப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதிக சந்தோஷமும் இன்பம் அனுபவிக்கிறோன்னா அப்போ எப்படி இருக்கும்? சந்தோஷமான வாழ்க்கை அந்த ஜாதகனுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். தலையில் உள்ள ரோமங்கள் எல்லாமே சற்று மெலிதாக காணப்படுபவனாக இருப்பான். அதே போல் காதுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கேட்கக்கூடிய தன்மை சிறிது மந்தமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு ஒரு காது கேட்காது சுத்தமாக. ஒரு பேருக்கு சில பேருக்கு கேட்கும் கொஞ்சம் மந்தமாக கேட்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இருக்கலாம். அதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் இப்படி இருக்குது. அதே போல் புனர்பூசம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் எதையும் சற்று நிதானித்து செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலோ தொழிலோ செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் இந்த யோசனையிலே இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு நாட்களை கடத்தி கொண்டு சில ஜாதகர்கள் சென்று விடுவார்கள். அப்போ அந்த செயலோ தொழிலோ எதுவுமே நடக்காது. இந்த மாதிரி கூட சில ஜாதகங்கள் போய்விடும். அப்போது உடம்பு எப்போதும் சூடாகவே இருக்கும். சூடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தேகம் அதிக பிரச்சனையை அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அனுதினமும் ஏதாவது ஒரு மனக்கவலையுடனே இந்த ஜாதகன் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு மனசுக்கு கஷ்டம், அது என்னவோ தெரியாது, ஏதோ ஒரு மனக்கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அதே போல் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் உடம்பில் ஏதாவது ஒரு நோய் தென்படலாம் அல்லது தென்படாமலும் இருக்கலாம். அந்த நோய் சம்பந்தப்பட்ட வலியை அந்த ஜாதகன் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. இதில் 3ஆம் பாதத்தில் இந்த ஜாதகன் அடிக்கடி பல் சம்பந்தப்பட்ட நோயால் அவதிப்பட்டு கொண்டே இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பல்வலி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஜாதகனை அதிகமாக தாக்கும் 3ஆம் பாதத்துக்காரங்க. அதே போல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம், நன்கொடைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஈகை குணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஜாதகனுக்கு ஈடுபாடு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் மெய்ஞானம் அதிகம் உள்ளவர்கள், ஆன்மீகம் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். உயரம் சற்று குறைவாக இருக்கும்.
உயரம் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு முறை ஒரு மனிதனை கண்டாலே அந்த மனிதனின் வரலாறை சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் திறமையானவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க திறமைசாலியாக இருப்பாங்க. பேசுகிறத வச்சியோ இல்லை கண்ணால் பார்த்தாலே அவருடைய முழு ஹிஸ்ட்ரியை சொல்லிடுவாங்க. இவங்க இப்படி தான், இந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு திறமையான ஒரு நோக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே போல் எந்த ஒரு விஷயமானாலும் அதை எளிதில் செய்து முடித்திட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு செயல்படுபவராக இருப்பார்கள். அதே போல் தேஜஸ் முகத்தை பார்த்தவுடனே அவர்களை ஈர்க்கும் தன்மையில் வசியமாயிடுவாங்க அவங்களுக்கு. அந்த அளவிற்கு முகப்பொலிவுடனும் முகத்தோற்றத்துடனும் அழகாக இருப்பார்கள். யார்? இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.